அண்ணாச்சி ஒரு 100 ரூபா தொடப்பம் ஒன்று கொடுங்க. 100 ரூபா தொடப்பம் ஒன்று. இந்தாம்மா. ஏம்மா நீ நேற்று தான் வந்து ஒரு தொடப்பம் வாங்கிட்டு போன. அதுவா? அது நேற்று என் புருஷனை அடிச்ச அடியில் நேற்றே பிச்சுக்கிச்சானாச்சு. இது என்னைக்கு பிய்ய போதோ. இவன் புருஷெல்லாம் வெளியே வரும்போது நல்லா வெறப்பா வரான். ஆனால் வீட்டுக்குள்ளே விளக்க மாத்தால் அடி வாங்கிட்டு இருக்கான். ஆம்பளைங்க நிலைமையே இப்படி தான் போல் இருக்கு. நம்ம மட்டும்தான் இப்படி நினச்சோம். வந்துட்டாரா? ஐயோ வந்தாலும் டீயை போடு காப்பியை போடு அந்த வேலை செய் இந்த வேலை செய்யின்னு சொல்லுவாரு. ஐடியா தலை வலிக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். அம்மா என்னாச்சு? தலை வலிங்க, காலையில இருந்து உயிர் போகுதுங்க வலி. அப்படியா? இன்னைக்கு உன்னை உங்க அம்மா விட்டு கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். நீ வேற தலை வலிக்குது. இல்லைங்க தலையில வலிக்கலைங்க, வாங்க போலாம். இப்பதான் தலை வலிக்குதுன்னா? இல்லைங்க சும்மா சொன்னேன், வாங்க போலாம். சரி நானும் சும்மா தான் சொன்னேன், போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. ஏங்க ஏன் சோகமாவே இருக்கீங்க? உடம்பு முடியலன்னு டாக்டர்கிட்ட போனோன்னா அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உன் கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. உங்க கிட்னியை நீங்க படிக்க வைக்கவே இல்லையே, அது எப்படி ஃபெயில் ஆகும்? ஏங்க ரொம்ப நாளாவே மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்குங்க. அப்ப மூச்சு விடாத. என்ன வாங்க படம் பார்க்க போலாம். மாமா வாங்க ஷாப்பிங் போலாம். என் கூட தான் வருவாரு. என் கூட தான் வருவாரு. என் கூட தான் வருவாரு. ரெண்டு பேரும் கை வருவாங்க. என் கூட. ஏய் ரெண்டு பேத்து கூட வர ரெண்டு முடியல. பேரும் வர முடியாது. என் கூட மட்டும் தான் நீங்க வரணும். மாமா என் கூட வாங்க. எங்க என் கூட வாங்க. எங்க என் கூட வாங்க. இல்ல என் கூட வரணும். மாமா நீங்க என் கூட தான் வரணும். என் கூட தான் வரணும். ஏய் உட்றி கைய உட்றி. ஏய் நீ கைய உட்றி. நீ விட்டாத நீ தான வர முடியும். ஏய் நீ மலை கைய உட்றி. நீ உட்றி நீ விட்டாத நீ தான வர முடியும். நீ உட்றி, நான் கூட்டி போறேன் எங்க மாமாவை. ஐயோ என்னமோ ஆயிடுச்சு, வாடி ஓடி போயிடலாம், கொலகேஸ்ல உள்ள போயிடுவோம். அக்கா ஒரே கடன் பிரச்சனையா இருக்குக்கா. கடன் தீரணும்னா எந்த கோயிலுக்குக்கா போறது? கடன் தீரணும்னா முதல்ல வேலைக்கு போங்க. யாருப்பா நீ? பண்ணையில வேலை இருக்குன்னு சொன்னாங்க. நீ தான் புதுசா வேலைக்கு வந்திருக்கியா? வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்திருக்க. பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? அங்க என்னடா பாக்குற? என்னையே கிண்டல் பண்றியா? உனக்கு சம்பளம் எவ்வளவு? 500 ரூபாங்க. இந்த 5000 ரூபாய் இதுல 10 நாள் சம்பளம் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பண்ண பக்கமே உன்னை பார்க்க கூடாது. போடா. யோ என்னையா பண்ணைக்கு ஆள் வச்சிருக்க? வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்திருக்கான். அவன் பக்கத்து பண்ணையில வேலை செய்யறவன்டி, எதுக்கு வந்திருக்கான்னு தான் தெரியல. என்னடா சொல்ற? இவ 5000 கொடுத்துட்டாளே. 5000 ரூபாயா? என்ன கேட்காம எதுக்கிட்டு கொடுத்த? அண்ணா உங்க பண்ணையில வேலை செய்யறான்ல, அவன்கிட்ட போனை கொடுங்க. தம்பி அவனுக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கலையா, அதான் உங்ககிட்ட வேலை கேட்டு வந்திருக்கான். என்னன்னு சொல்றீங்க? அவன் எதுக்கு வந்தாங்க நான் கேட்கலையா? இப்ப அங்கதானே இருக்கான். இல்லப்பா ஊரே வேண்டாம், அவன் இப்பதான் கிளம்பி போனான். இவளை இந்த மாசம் ஃபுல்லா எங்க கக்காவை அல்ல சொல்றான். அப்பதான் புத்தி வரும். கடைக்காரன் கால்ல இருந்து கால் கடக்க வெளில நிக்கிறான். என்ன பண்ண போறீங்க? காசு என்கிட்ட இல்லை. எவனுக்காச்சும் ஃபோன் அடிச்சு வாங்கி தரலான்னு பார்த்தா நான் ஃபோன் போட்டால் எவனும் எடுக்க மாட்டேறான். இல்லாத ஒரு காசை கொடுன்னா எப்படி கொடுக்க முடியும்? மேஜிக் பண்ணி வர வச்சா கொடுக்க முடியும். அப்ப காசு இல்லைன்னு வெளில போய் சொல்ல வேண்டியதானே? சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாமா. யார்ட்டாச்சும் ரெடி பண்ணி கொடு, ரெடி பண்ணி கொடு, ரெடி பண்ணி கொடுனா எப்படி ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? உள்ள மிஷின் வச்சா ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? சொன்னா புரிஞ்சிக்க மாட்டான். அவன் தலையை எடுத்து நிற்கணும். நிற்கட்டும். உன்ன நம்பிலாம் அவன் கடன் கொடுத்தான் பாரு. அவனுக்கு இதுவும் வேணும். இன்னுங்க உங்களுக்கு பிடிச்ச கருணக்கிழங்கு செஞ்சு வைக்கிறேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. ஆபீஸ்ல யார்கிட்டாலும் கொடுக்காதீங்க. நீ சமைச்சதுன்னு சொன்னாலே எவனும் என்கிட்ட வாங்க மாட்டாமா. எவனும் வாங்க மாட்டானா. போய் கப்பை திறந்தாலே எல்லாம் ஓடி போயிடுறானோ எட்டால. அந்த அளவுக்கு நீ சமைக்கிற. ஆனா அது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லை. அவனும் கேட்க மாட்டான் பாரு. ஓ அவ்வளவு கேவலமா சமைக்கிறேன் நானே. சரிங்க உங்களுக்கு கஷ்டப்படுத்த நான் விரும்பல. நீங்க சுகிலே ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. சரி சரி கோவப்படாதவா. உண்மையை சொன்னாலே இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கோவம் தான் வருது. என்னங்க பூனைக்குட்டி ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு காணோம். இன்னொன்னு காணுமா? அங்கதான் இங்கதான் சந்து உள்ள பூந்துட்டு கிடக்கும் பாரு. எங்க பார்த்தாலும் தேடிட்டேங்க. சந்து முதல்ல தேட்ட எங்கேயுமே இல்ல. உங்க பொண்ணு தான் ஸ்கூல் பேக்ல வச்சு ஸ்கூலுக்கு தூக்கி போயிட்டான்னு நினைக்கிறேன். பூனைக்குட்டியை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் அவன் என்ன பண்ண போறா? வேற எதுக்கு? விளையாட தான் தூக்கிட்டு போயிருப்பா. ஸ்கூல்ல போய் பாத்துருவாங்க. ஏண்டி லட்சக்கணக்கில் போட்டு ஸ்கூல்ல படிக்க வச்சா அவ போயிட்டு ஸ்கூல்ல பூனைக்குட்டி கூட விளையாண்டு கிடக்குறாளா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு அவளை தொலைச்சி கட்டிடுறான். அண்ணா நீங்க உங்க ஒய்ஃப்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. என் ஒய்ஃபும் நல்லா இருக்காங்க. இதான் என் ஒய்ஃப். நல்லாவே இல்ல, இவளை போய் நல்லா இருக்கான்னு சொல்றீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாத்தீங்களா நீங்களே நல்லா இல்லன்னு சொல்றீங்க. என் பிள்ளை சாப்பிட்டியா? ஏன் சாப்பிட வைக்க போறீங்களா?
A few moments later. ஏம்பல தூங்குனியா? ஏன் தூங்க வைக்க போறீங்களா? இப்ப பாருங்க. ஏம்பல குளிச்சியா? ஏன் சொல்லு சொல்லு. நீதான் தைரியமான ஆளாச்சா, சொல்லுங்க. என்னங்க தீபாவளிக்கு சுட்ட முறுக்கே இன்னும் திங்க முடியாம கிடக்கு, அதுக்குள்ள எதுக்குங்க முறுக்கு சுட சொல்றீங்க? சுட்டு போட சொன்னா சுட்டு போடாமா, எதுக்கு ஏன்னு கேட்டுட்டு தான் சுடுவியா? சுட்டு போடு நீனு. சரி சுட்டு தரேன், நீங்க ஏதோ பண்ணி தொலைங்க. நான் ஏதோ பண்றேன். அந்த மல்லிகைக்குள்ள எப்படியும் ஒரு 50 முறுக்கு கேட்டான், ஒரு முறுக்கு 5 ரூபானாலும் அப்படி இப்படி போட்டாலும் ஒரு 2-3 நாளைக்கு சரக்கு அடிக்கிற பிரச்சனை இருக்காது. இது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பிஸ்னஸை பெரிய பிஸ்னஸ் ஆக்குற வேண்டியது தான். முறுக்கு முருகன் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். என்னம்மா? என்னங்க கடைக்கு போயிட்டு 2 பால் பாக்கெட்டு, 2 பிஸ்கெட் பாக்கெட்டு, 5 ரூபா இஞ்சி, 5 ரூபா தக்காளி வாங்கிக்கிட்டு நீங்க 10 ரூபா எடுத்துக்கோங்க, மீதி காசு பத்திரமா எடுத்துருவாங்க. கடைக்கு போயிட்டா தான் 10 ரூபா தாம்மா தரேன். 10 ரூபா எனக்கு பத்தவே மாட்டேதுமா. அதை ஒரு 20 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணுமா. இங்கேருந்து நடந்து போயிட்டு வரேன் நான். இன்க்ரீஸ் பண்ற போங்க, கொஞ்சம் காலம் போட்டும் போங்க. கொஞ்சம் காலம் போட்டுமா.